இது வந்து அவங்க வந்து என்னோட ஸ்டூடெண்ட். இப்போ வந்தது வந்து ரியாஸ் வாட்சன்னு. அவர் வந்து 791 ரேங்க் இந்த வாட்டி இதில் வந்திருக்கு. ஸோ அவர் என்னை ஜஸ்ட் சும்மா பார்க்க வந்தார். நான் சொன்னேன், சரி சும்மா ஒரு 5-10 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசிட்டோம். நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் அவர்கிட்ட, அவர் நல்லா என் கூட அந்த அக்யூமென் ஒன்று நான் அக்யூமென்னு சிங்ஷாங்னு ஒன்று பண்ணுவேன் அதுலேயும். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு பேட்சில் இருந்த ஸ்டூடெண்ட்டு இதுக்கு வரல. அவர் சும்மா என்னை பார்க்க வந்தார். நான் நினச்சேன் சரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு. சரி நான் கேட்டேன், இந்த மாதிரி ஏதாவது பேசுறீங்களான்னு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இந்த வருஷம் பாஸ் பண்ணிட்டு ஹி இஸ் கோயிங் டு இப்போ ட்ரைனிங் போக போகிறாரு. ஸோ ப்ரிலிம்ஸு மெயின்ஸு என்ன டவுட் இருக்கோ நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார். நம்ம ஃபஸ்ட்டு செஷன் இதுவாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிரேக் கொடுத்துட்டு செகண்ட் செஷன் வந்து நான் கண்டினியூ பண்ணிடுறேன். ஹலோ, ரியாஸ் வாட்சன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட ஸ்டூடெண்ட் இந்த சென்ஸ் வந்து சோ மெனி அது ஸ்டோரிஸ்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் தாண்டி இப்போ ஆஃபீஸரா இருக்கிறது எனக்கு சந்தோஷம். ஆனா பர்பஸ் என்னன்னா, நீங்க இப்போ வந்து இந்த எக்ஸாம் பத்தி கேட்கணும். ஸோ அதுதான் இப்போ பர்பஸ். இது மாட்டிடலாமா? அது ஒரே நிமிஷம். இது ஒரு ஸோ எல்லாருக்கும் குட் ஈவினிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே. ஸோ என் பேர் ரியாஸ் வாட்சன், மதுரையிலேருந்து வரேன். ஸோ 2022 என்னோட பிஏ சோஷியாலஜி லயோலா காலேஜில் முடித்தேன், பேச்சுலர்ஸ் முடித்தேன். ஸோ இப்போ எனக்கு 23 வயசு ஆகுது. 2022 தேர்ட் இயர் படிக்கும்போதே ஃபர்ஸ்ட் அட்டம் கொடுத்தேன் ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகலை. அப்புறம் 2023 ஐ கேவ் மை செகண்ட் அட்டம். ஸோ அப்போ ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு, மெயின்ஸ் வரைக்கும் வந்தேன். மெயின்ஸ் கிளியர் ஆகலை. கட் ஆஃப்க்கு எனக்கும் 100 மார்க்ஸ் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ மெயின்ஸ் கிளியர் ஆகலை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து 2024 கேம் பேக், ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு, அப்புறம் மெயின்ஸும் கிளியர் ஆச்சு. இந்த வருஷம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு இன்டர்வியூ கிளியர் ஆகி ஐ காட் ஆல் இந்தியா ரேங்க் 791 இந்த வருஷம் 2024 வந்திருக்கு. ஸோ ஆமாம், வெயிட்டிங் ஃபார் சர்வீஸ் அலோகேஷன் எல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சிவராஜா சாருக்கு வந்து தேங்க் பண்ணணும். ஒன்று என்னன்னா, எவ்ரி டைம் என்னோட ஜேர்னியில் 2023 அப்பயும் சரி 4 அப்பயும் சரி ஐ ஹேட் சம் பர்சனல் லாஸஸ், சில விஷயங்கள் வீட்டில். ஸோ எல்லா விஷயத்துலையும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அப்போ வந்து யார்கிட்ட போய் இதெல்லாம் வந்து சொல்லணும், யார்கிட்ட போய் இதெல்லாம் கேட்கணும் எனக்கு தெரில. ஏன்னா ஒரு சின்ன பையன், எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு தெரில எமோஷனலாக விஷயங்கள்லாம். அப்போ வந்து கூட வந்து சாராக இல்லாமல் ஃப்ரெண்டாக இருந்து ஒரு இதாக இருந்து அவர் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணார். அது வந்து இந்த எக்ஸாமுக்கு அந்த எமோஷனல் இந்த மெச்சூரிட்டி இருக்குல்ல, எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறது, அந்த பேஷன்ஸாக இருக்கட்டும், என்ன வந்தாலும் பொறுமையாரு, அமைதியாரு, காமாரு, பண்ணு, அந்த ஒரு நேச்சரை வந்து எனக்கு வந்து அவர் கொடுத்தாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து எனக்கு வந்து செம்ம கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு ஒவ்வொரு தடவையும் வந்து டு கோ அட் தி எக்ஸாம். இந்த வருஷம் அதை ஹிட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். இங்கே நான் அக்யூமென்ட் ப்ரோக்ராமில் சாரோட இருந்து அதுதான் என்னோட பேஸாக நான் வச்சுக்கிட்டேன். ஜிஎஸோட ஆன்சர் ரைட்டிங் பில்ட் பண்ணுறதுக்கு அக்யூமெண்டாக பேஸாக வச்சுட்டு இந்த வருஷம் நான் செல்ஃபாகவே நான் பில்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஒவ்வொன்றா. ஏன்னா நான் முதல் ஒன்று அங்கே தங்கியிருந்தேன். ஸோ செல்ஃபாக பில்ட் பண்ணி இந்த வருஷம் ரேங்க் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ ப்ரிலிம்ஸுக்கு மெயின்ஸு இன்டர்வியூ மூணுமே ஓகே, 3 ஸ்டேஜ் இருக்கு. நான் வந்து சொல்ல நினைக்கிற ஒன்று தான், ஒரு மந்த்ரா மாதிரி ஸ்டிக் டு த பேசிக்ஸ். அதாவது திஸ் எக்ஸாம் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் பேசிக்ஸ் தான். என்கிட்ட கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னா, அகாடமிஸ் மார்க்கெட் எல்லாமே ஒரு நம்மளை வந்து ஒரு மாயையில் வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா தே வாண்ட் டு செல் தேர் டெஸ்ட் சீரீஸோ ஏதோ ஒன்று. பட் இதை நான் வந்து ஆனஸ்டாகவே நான் பேசணும்னு நினைக்கிறேன். இது யாருமே பேச மாட்டாங்க வெளியே. எல்லாருமே இப்போ யாராவது இன்ஸ்டியூட்டில் கூட்டு பேச சொன்னாங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் எப்படி உங்களுக்கு உதவுச்சு, எப்படி மேகசின் உதவுச்சு, அதெல்லாம் சொல்கிறாங்களே தவிர நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு யாருமே சொல்கிறது இல்லை. பட் அதை நான் சேர்ட்டிருந்து தான் ஓகே, நியூஸ் பேப்பர் படிக்கணுமா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம். பட் ட்ரஸ்ட் மீ, நான் என்னோட பர்சனல் இதுலன்னு சொல்கிறேன், நான் ஒரு மந்த்லி மேகசினோ இயர் மேகசினோ வாசதே கிடையாது. நான் வந்து அது எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். பட் நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னா, ஓகே, நான் என்ன பண்ணேன்னா நியூஸ் பேப்பரை ஜுடிஷியஸாக டெடிகேட்டடாக டெய்லி வாசிப்பேன். எப்படி வாசிப்பேன்னா, ஃபேக்ட் எடுத்துக்கணும், டேட்டா எடுத்துக்கணும், இப்படி அப்படி இல்லாமல் அது என்ன இஷ்யூ, இன்ஃப்ளேஷன் 6.5% போயிருச்சுன்னா 6.5%ன்னு ரெக்கார்ட் பண்ணி எனக்கு பிரயோஜனம் கிடையாது. அது மாறிக்கிட்டே இருக்க போகுது. எனக்கு என்ன தேவைன்னா, ஏன் இன்ஃப்ளேஷன் 6.5% போச்சு, அப்போ கவர்மெண்ட் என்ன மெஷர் எடுக்கிறாங்க, ஆர்பிஐ என்ன மெஷர் எடுக்க போகிறாங்க, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். அப்போ அந்த ஸ்டாட்டிக்கை கரண்டோட லிங்க் பண்ணி நம்ம படிக்கிறோமா, அந்த கான்செப்ஷுவல் கிளாரிட்டி அதுதான் வந்து முக்கியம் நான் நினைக்கிறேன்.
ஸோ நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி படிக்கிறோம். ஸோ அது போக பேசிக்ஸ்ன்னு சொன்னது என்னன்னா எல்லாருமே சொல்றதா என்சிஆர்டிஸ், பேசிக் புக்ஸு, இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அதே விஷயம்தான். அதை படிக்கிறதுக்கான கைடா பிஒய்க்யூவை வச்சுக்கிட்டு, ப்ரீவியஸ் கொஸ்டினை வச்சுக்கிட்டு படிங்க. எவ்ரி திங் வில் கோ ஸ்மூத்லி. நீங்க எப்போ வந்து டெஸ்ட் சீரீஸை பிஒய்க்யூவோட ஓவர் ரேட் பண்றீங்களோ அப்போ வி ஆர் கோயிங் இந்த ராங் வே. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து அதை தான் எம்பசைஸ் பண்ணும் அஃப்கோர்ஸ், ஏன்னா அது அவங்களோட ப்ராஃபிட், அது நம்மளுக்கு தேவை கிடையாது. இதை நான் லேட்டராக புரிஞ்சுக்கிட்டேன், அதை நீங்கள் இப்பயே புரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், அவ்வளோதான். ஏன்னா உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின், நியூஸ் பேப்பர், பேசிக் புக்ஸ் இதை விட்டுட்டு நம்ம எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா அதை இப்பயே ஸ்டாப் பண்ணிடுங்க. அது வந்து தப்பு. ஓகே, அப்படி கைட் பண்ணுறவங்களும் உங்களை கரெக்டாக கைட் பண்ணலன்னு தான் அர்த்தம். இதை நான் வந்து பட்டு புரிஞ்சுக்கிட்டேன். இது நீங்கள் இப்போ பிகினிங்கில் இப்போ நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்பயே அதில் கிளாரிட்டியோடு இருக்கணும். இப்போ சார்கிட்ட நீங்கள் வந்து எனக்கு ஒரு இதில் சந்தோஷம் தான், ஏன்னா அவர் வந்து பிஸ்னஸ் மோட்டிவா பண்ற மாதிரி எனக்கு தெரியல. அவர் வந்து அஃப்கோர்ஸ் அவரோட ஒரு வெஞ்சரா எடுத்து பண்றாரு தான். பட் எனக்கு என்னமோ நீங்க வந்தது வந்து உங்களுக்கு சீக்கிரமே என்னைய மாதிரி 3 அட்டெம்ப்ட் கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே உள்ள போய் கிளியர் பண்ணி கண்டிப்பா. சார் ஆக்சுவலி நான் காலேஜ் 3rd இயர் படிக்கும்போது கொடுத்தேன். அதையும் அது நான் கவுண்ட் பண்ணணும்ல சார் அஃபிஷியல். ஸோ நீங்க அந்த இதுல வந்து கண்டிப்பா அதனால சீக்கிரமே அந்த கிளாரிட்டியோட வந்துருங்க. என்ன முக்கியம், எது தேவை, பேசிக் போதும். ஓவரா போட்டு இப்போ இதை நம்ம எப்போ சிவில் சர்வீஸ்னு ஹைப் கொடுக்குறோமோ அப்போதான் அது ரொம்ப இதாகும். சிவில் சர்வீஸ் சிம்பிள், காம், ரிலாக்ஸ். நான் சிம்பிளாக எழுத போகிறேன், எனக்கு என்ன புரிஞ்சு இதான் கேட்குறியா, நான் இதை எழுத போகிறேன், இதான் கேட்குறேன், நான் சொல்ல போகிறேன். அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக காமாக போகும். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க, இல்லை நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் இதை சொல்லுங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சோஷியாலஜி நான் வந்து பிஏ சோஷியாலஜி பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நான் கிளாஸ் போல நான் 2023 மெயின்ஸ் கொடுத்தேன். ஸோ அப்போ வந்து நான் வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டேன். பட் மெயின்ஸுக்கு வந்து பார்க்கும்போது நோட்ஸ் இல்லை, சோஷியாலஜிக்கு எதுவுமே இல்லை. ஸோ அப்போ டக்குன்னு படிக்கணும் அப்படிங்கிறப்ப நான் வந்து நிதின் சிங்கானியா யூஸ் பண்ணேன். அஃப்கோர்ஸ் பண்ணேன், பட் அங்கே தான் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. 2023ல நிதின் சிங்கானியா யூஸ் பண்ணேன், அதை மட்டும் யூஸ் பண்ணேன், அப்போ மார்க் வரல. நிதின் சிங்கானியாங்கிறது எசென்சியல் சோஷியாலஜி அப்படிங்கிற ஒரு புக்கு, அதுதான் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, எல்லாருமே படிப்பாங்க சோஷியாலஜிக்கு. அதுதான் இப்போ பிரச்சனை, எல்லாருமே அதை படிக்கிறாங்க, எல்லாருமே அதுல இருந்து மட்டும் நோட்ஸ் எடுத்தா அப்ப எக்ஸாமினருக்கு அது எப்படி வந்து டிமாண்டு கிடைக்குதா இல்லையா எதுவுமே தெரியாது. நம்மளோட மோட்டிவ் என்னன்னா ஆப்ஷனலையும் சரி ஜிஎஸ்லையும் சரி, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த வருஷம் கத்துக்கிட்டது எது ஒர்க் ஆச்சுன்னு, என்னன்னா நம்ம எடுக்கிற நோட்ஸ் இருக்குல்ல, கண்டென்ட், அது ஒரு சைடு இருக்கட்டும். எக்ஸாம் ஹாலில் கொஸ்டின்ஸ் ஒன்று கேட்குறாங்களே, அது ஒரு சைடு இருக்கட்டும். கண்டென்ட்டை நோட்ஸை கொஸ்டின்ல டம்ப் பண்றது மார்க் தராது. டாப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டென்ட் ஒன்று படிச்சிருக்காங்க, அதை அப்படியே வச்சிருப்பாங்க. கொஸ்டின்ல டிமாண்ட் கேட்டா அப்படியே கேட்டா அந்த கண்டென்ட் தூக்கி அப்படியே போடுவாங்க. இல்லைன்னா கொஸ்டின் என்ன டிமாண்ட் பண்ணதோ அது அவங்க நோட்ஸ்ல இல்லைன்னா கூட அவங்க அந்த டிமாண்டை தான் எழுதுவாங்க. அதுதான் டிஃபரன்ஸ். நம்ம என்ன பண்ணக்கூடாது, நான் நோட்ஸ் எடுத்துட்டேன் இதுல இருந்து மட்டும்தான் எழுத போறேங்கிற கண்ணோட்டத்தோட க்ளோஸ்டா போனோம்னா கஷ்டமாயிரும். நம்ம எப்போ ரொம்ப ஓப்பனா இருக்கோமோ, நான் அனலைஸ் பண்ண போறேன், நான் கொஸ்டினை அட்ரஸ் பண்ண போறேன், இப்படி ஓப்பனா இருந்தோம்னா ஆப்ஷனலும் சரி ஜிஎஸ்ஸும் சரி நல்ல மார்க்ஸ் வரும். இது நான் 2023க்கும் 4க்கும் இதான் என்னோட டிஃபரன்ஸ், என்னோட மார்க் இம்ப்ரூவ்மெண்ட். நான் எவ்வளோ மார்க் இம்ப்ரூவ் பண்ணேன்னா கிட்டத்தட்ட 110 மார்க்ஸ் என்னோட மெயின்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு 2023ல இருந்து 2024. ஓகே சார். ஃபர்ஸ்ட் டைம் 2023 எழுதுனப்ப என்னன்னா ஜிஎஸ்க்குன்னு நான் வந்து என்ன சொல்றது, ஜிஎஸ் வந்து ரொம்ப லெத்தாஜிக்கா எடுத்துட்டேன். ஜி 1 2 3 எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, எத்திக்ஸ் ஆப்ஷனல் எஸ்ஏன்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணேன்னா ஒன்லி எத்திக்ஸ் ஆப்ஷனல் எஸ்ஏன்னு நினைச்சிட்டு ஜிஎஸ்ஏ என்ன பண்ணேன்னா ரொம்ப நெக்லெக்ட் பண்ணிட்டேன். பட் ஹவர் எது காப்பாத்துதுன்னா, நான் அக்யூமன் என்ரோல் பண்ணனால டெய்லி 2 ஆன்சராவது நான் எழுதிட்டு இருந்தேன். அப்படி எழுதுறப்ப என்ன ஆச்சுன்னா அந்த கான்செப்ட்ஸை வச்சு நான் மேனேஜ் பண்ணிட்டேன். ஜிஎஸ் 2ல வந்து 100 வந்துச்சு, ஜிஎஸ் 3ல வந்து 76 சம்திங் வந்துச்சு, ஜிஎஸ் 1லையும் வந்து 80 சம்திங் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ இதுல என்னன்னா ரொம்ப கண்டென்ட்டு இது அப்படிலாம் இல்லாமல் கொஸ்டின்ஸ் மட்டும் பண்ண டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் நார்மலாக போயிட்டேன். செகண்ட் அட்டெம்ப்ட்டுக்கு வந்து என்ன டிஃபரன்ஸ்னா, டெய்லி என்னோட ஷெட்யூல் எப்படி இருக்கும்னா ஆப்ஷனலுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் அஃப்கோர்ஸ், ஏன்னா அதான் முக்கியம். எத்திக்ஸ் டெய்லி பண்ணிடுவேன். மெயின்ஸ் படிக்கும்போது எப்படி பண்ணுவேன்னா, ஒரு நாளைக்கு 2 to 3 கொஸ்டின்ஸ்
10 மார்க் கொஸ்டின்ஸு வேற வேற டாப்பிக்ல இருந்து அதுவும் பிரெயின் ஸ்டாம் பண்ணணும் இல்லை எழுதணும். அது போக 2 கேஸ் ஸ்டடி டெய்லி எடுத்து நான் பிரெயின் ஸ்டாம் பண்ணி இல்லை எழுத ஆரம்பிச்சிடறேன். அது போக மிச்ச உள்ள நேரத்தில் ஜிஎஸ் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா நோட்ஸாக எடுத்து எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்காம நோட்ஸாக எடுத்து எடுத்து திருப்பி திருப்பி அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே படிக்கல. நான் என்ன பண்ணேன்னா டாபிக் வைஸ் பிவைக்கு இருக்கு, அந்த பிவைக்கு எடுத்துட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பிரெயின் ஸ்டாம். ஆல்ரெடி நான் நோட்ஸ் எடுத்துட்டேன், ஓரளவுக்கு எடுத்து படிச்சு வச்சிட்டேன், அது போதும். இப்போ நான் பண்ண வேண்டிய வேலை என்னன்னா எக்ஸாம் ஹாலில் அதை ப்ரெசென்ட் பண்ண தெரியணும்ல எனக்கு. அது இப்போ எனக்கு எப்போ தெரியும்? நோட்ஸை மட்டும் படிச்சுட்டு போனால் கொஸ்டினுக்கு டிமாண்டை அட்ரஸ் பண்ண தெரியணும்ல எனக்கு. அப்போ அது எப்போ வரும் அப்படின்னா ஒன்று ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும், இல்லைன்னா பிரெயின் ஸ்டாம் பண்ணணும். அது பண்ண தான் வரும் அது. ஸோ 2 அட்டம்ப்ட்டுக்கும் நான் ஃபெயில் ஆன அட்டம்ப்ட்டுக்கும் பாஸ் ஆனதுக்கும் வித்தியாசம் என்னன்னா மோர் டுவர்ட்ஸ் யூபிஎஸ்சியோட டிமாண்டை நோக்கி என்னோட ஆன்சர்ஸ் போச்சு. எப்படி போச்சு? நான் டெய்லி பிரெயின் ஸ்டாம் பண்ணுறது, எழுதுறது, இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ண மோர் டுவர்ட்ஸ் ஆன்சர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற இதை நோக்கி போனேன். ஃபர்ஸ்ட் இயரில் எதை நோக்கி போனேன் அப்படின்னா எவ்வளோ படிக்கணும், எதை படிக்கணும், அதை மட்டும் நோக்கி போனேன். அதுதான் டிஃப்ரென்ஸ். படிக்கிறது எல்லாருமே படிச்சிருவாங்க. அன்னைக்கு 3 மணி நேரத்தில் யார் கொஸ்டினோட டிமாண்டுக்கு ஆன்சர் பண்ணுறான் மெயின்ஸில், அதுதான் வந்து கேம். ஸோ அதுதான் என்னோட 2 இதுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ வேற ஏதாவது கேட்கணும்? பிலிம்ஸ்க்கு ஏதாவது சென்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வாட்டி அட்டெம்ப்ட்ல இருந்து how did you அது வந்து இப்போ இவங்க நெக்ஸ்ட் இயர் எழுதுவாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஆக்சுவலா இஸ் டு கம். கண்டிப்பா ஆமா சார். அத வந்து இப்போ என்னோட ஓகே சார். ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே, ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் கொடுக்குறீங்க இல்லையா, 2026 கொடுக்குறீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று அதே தான், ஸ்டாட்டிக் ஓவர் கரண்ட் அஃபேர்ஸ். இதுதான் என்னோட ஃபார்முலா, எல்லா வருஷமே நான் ஃபாலோ பண்ணுறது. என்னன்னா கரண்ட் அஃபேர் தயவு செஞ்சு ஓடாதீங்க. ஓகே, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே. ஸ்டாட்டிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த அளவுக்குன்னா அந்த கான்செப்டுவல் கிளாரிட்டியோட நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபேக்ட்டு டேட்டா அதெல்லாம் தேவையில்லை. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கான்செப்டுவலாக கிளாரிட்டியோட இருக்கோமோ எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்தால் கூட யூபிஎஸ்சியோட கொஸ்டின் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஸ்டாட்டிக் நாலேஜை வச்சு கரண்ட் அஃபேரை டேக்கிள் பண்ண முடியும். இப்போ வர கொஸ்டின்ஸ்லாம் இன்டர்டிசிப்ளினரியாக தான் இருக்குது நிறையா கொஸ்டின்ஸ். ஸோ அதான் சொல்கிறேன், கரண்ட் அஃபேர்ஸ் பின்னாடி ஓடாதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்டாட்டிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்டாட்டிக் அப்படிங்கிறப்ப சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே என்னோட சோர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பேசிக்கான சோர்ஸ் தான். என்சிஆர்டி தான் நான் படித்தேன். இப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டா கூட சில இதுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணேன். எப்படி அப்படின்னா இப்போ மாடர்ன் இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா மாடர்ன் இந்தியாவில் நான் வந்து பிபின் சந்திரா அந்த ஓல்டு என்சிஆர்டி தான் படித்தேன். அது வெறும் கதை மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே ஸ்பெக்ட்ரம் படிப்பாங்க. நான் பர்சனலாக எப்படி பண்ணேன்னா ஓல்டு என்சிஆர்டி கதை மாதிரி இருந்ததுனால எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு அட் தி எண்ட் ஆஃப் த டே இன்ட்ரெஸ்டிங்காக தான் படிக்க தோணும். ஸோ அதை நான் படிச்சுட்டு ஸ்பெக்ட்ரம் எடுத்துட்டு எது தேவையோ வேல்யூ அடிஷன்ஸ், இப்போ ஆர்கனைசேஷன் அண்ட் பர்சனாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து கவர்னர் ஜெனரல் அண்ட் பாலிசிஸாக இருக்கட்டும், இதெல்லாம் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், இதெல்லாம் வந்து அந்த என்சிஆர்டியில் தெளிவாக இருக்காது. ஆனால் யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்பெக்ட்ரம் எடுத்து கரெக்டாக கிளாரிட்டியோட இதெல்லாம் எனக்கு வேணுங்கிறத மட்டும் அதெல்லாம் எடுத்து டேப்லர் காலம் மாதிரி எவர் நோட், ஒன் நோட் அந்த மாதிரி ஆன்லைன் இதை யூஸ் பண்ணி டேபிள்ஸ்லாம் போட்டு நான் எனக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். டேபிள்ஸ்லாம் எனக்கு எப்படி யூஸ் ஆகும்னா அடுத்தடுத்த ஃபிலிம்ஸ் போகும்போது கூட என்ன பண்ணுவேன்னா திருப்பி புக் எடுத்துட்டு ஃபுல்லாக உட்கார மாட்டேன். கோர் ஆர்கனைசேஷன் பர்சனாலிட்டின்னு ஒரு டேபிள் இருக்கும், அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ஒரு டேபிள் இருக்கும். அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ல என்னென்ன இருக்குன்னா போர்ச்சுகீஸ் பற்றின எல்லா விஷயங்களும் ஒரு இது டக்குன்னு அடுத்தது இருக்கும். அடுத்து வார் நடந்துச்சுன்னா ஒவ்வொரு வாரோட இது என்ன, ஏன் அந்த வார் நடந்துச்சு, யார் யார் ஃபைட் பண்ணா, கான்சிக்வன்ஸ், ரிசல்ட் என்ன ட்ரீட்டிங் பண்ணுச்சு. இப்போ அவ்வளோதான், புல்லட் பாயிண்ட்ஸ் தான். இப்போ இப்படி போட்டு வச்சு இது வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி. அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த மாதிரி நோட் மேக்கிங், உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் எதோ அதை ட்ரஸ்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க. இன்னொருத்தரோட ஸ்டைல் அடாப்ட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது எப்போதுமே. அதை புரிஞ்சுக்கோங்க. புக்லேயே படிச்சு கூட நம்ம கிளியர் பண்ணலாம், நோட்ஸ்ன்னு எடுக்கவும் தேவையில்லை, அதுவும் இதுதான். ஸோ அது உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி. ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னா ஒன்று சிசாட்டை வந்து லைட்டாக எடுத்துக்காதீங்க எப்போதுமே. ஏன்னா வர சிசாட் வந்து இட்ஸ் அன்பிரடிக்டபிள். ஸோ எப்படினாலும் போகுது. ஸோ சிசாட் லைட்டாக எடுத்துக்காதீங்க. சிசாட்டுக்குமே நான் என்ன பண்ணேன், நான் வந்து சிசாட்டில் ரொம்ப வீக்காக இருந்தேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டில் 69 மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ணேன் 2022 கூட. பட் 2023 வந்து அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு என்னோட மார்க் வந்து 90 போயிடுச்சு. 2023 தான் டஃபஸ்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லும், பட் எனக்கு 90 போயிடுச்சு. இந்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து எனக்கு வந்து 2024 வந்து என்னோட சிசாட் மார்க் வந்து 104 போயிடுச்சு. ஆனால் இந்த அட்டெம்ப்ட் எல்லாத்துக்குமே நான் பெருசாக கிளாஸ் போல, சிசாட் கிளாஸ் இது அதெல்லாம் போல. நான் குவான்ஸில் கொஞ்சம் வீக் தான். நான் என்ன பண்ணேன்னா பேசிக்காக
ஒவ்வொரு டாபிக்ஸ், முக்கியமான டாபிக்ஸ் எதெல்லாம் பிஒய்க்யூல கேட்டிருக்காங்க அதிகமாக, எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப், டைம் அண்ட் இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு யூடியூப் வீடியோஸ்லாம் சிலதை நானாவே கண்டுபிடிச்சு கான்செப்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ் கற்றுட்டு பிஒய்க்யூவை சால்வ் பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணி ஒரு நோட் அதுக்குன்னு தனியாக போட்டு பிஒய்க்யூ கொஸ்டினோட எழுதி நோட்லாம் சால்வ் பண்ணி வச்சுட்டேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, டுவர்ட்ஸ் எண்டு போகும்போது நான் இதையே வந்து கொஸ்டினை பார்த்துட்டு டக்குன்னு பிரெயின்லேயே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவேன். மைண்ட்லேயே சால்வ் பண்ணி அப்புறம் ஆன்சர் பார்ப்பேன். ஓகே கரெக்டாக வந்திருக்கு. அப்போ என் மைண்ட் வந்து ட்ரெயின் ஆயிரும். இதை நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா கன்சிஸ்டண்டாக பண்ண ஆரம்பிச்சேன். டெய்லி 2 hours, டெய்லி 1 hour, 1.5 hour. அப்போ என்ன ஆகும்னா, அதுவும் ப்ரிஃபரபிளி மதியான நேரம், போஸ்ட் லஞ்ச். அப்போ என்ன ஆகும்னா, என் மைண்ட் வந்து வில் கெட் ட்ரெயின்டு. ஓகே சால்வ் பண்ணணும். அந்த அந்த மைண்ட் வந்து மேக்ஸுக்கு ஏற்ற மாதிரி சால்வ் பண்ணுற மாதிரி வந்துடும். இன்னொன்று என்னன்னா, காம்ப்ரிஹென்ஷன், லாஜிக்கல் ரீசனிங் தான் உங்களோட ஸ்ட்ரென்த்துன்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுல தப்பே கிடையாது. அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். நம்ம ஸ்ட்ரென்த்து அதனால விட்டுறலாம், வீக்னஸை கான்சன்ட்ரேட் பண்ணுவோன்னு தப்பு பண்ணிடக்கூடாது. ஸ்ட்ரென்த்தை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணீங்கன்னா அது எப்படி வந்தாலும் உங்களால் டேக்கிள் பண்ண முடியும்ல. நான் 2023 எனக்கு அதுதான் நடந்துச்சு. நான் 27 காம்ப்ரிஹென்ஷனில் 25 காம்ப்ரிஹென்ஷன் அட்டன் பண்ணேன். அதில் 24 கரெக்ட். அதுதான் என்னோட மார்க்கை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு, 90 மார்க்ஸ் கொண்டு போயிடுச்சு. குவான்ஸில் நான் 10 கொஸ்டின் கூட அட்டன் பண்ணல அந்த வருஷம். ஏன்னா எனக்கு வரல, ஆன்சரே வரல. ஸோ 10 கொஸ்டின் கூட அட்டன் பண்ணல. அப்போ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக விளையாடணும். எல்லாரும் ஒரு இதை பண்ணுறாங்கன்னு பண்ணக்கூடாது. சிசேட்டில் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஏற்ற மாதிரி அதை விளையாடுங்க. ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டிஸ், ரிவிஷனு, பிஒய்க்யூ கொஸ்டின்ஸை எடுத்துட்டு, பிஒய்க்யூ கொஸ்டின் டாபிக் வைஸ் எடுத்துட்டு அந்த கொஸ்டின்ஸை பாருங்க. எல்லாருமே பிஒய்க்யூ பார்க்கும்போது என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பிஒய்க்யூ பாருங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம், ஓகே இதான் கொஸ்டின், இது ஆன்சர், நான் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படின்னு நம்மளா செக் பண்ணி பார்க்குறோம். அதுக்கு பேர் பார்க்கறது கிடையாது. பிஒய்க்யூ பார்க்கறது அப்படிங்கிறது யூபிஎஸ்சி ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றான், அவன் எங்க கேட்ச் வைக்கிறான், எந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுக்குறான், அதுல 1 கரெக்ட், பட் மிச்ச 3 அவன் அங்க வைக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த மிச்ச 3 தப்பு ஏன், அந்ததையும் நம்ம பார்க்கணும். அவன் ஏன் லாஜிக்கலா எந்தெந்த ஏரியாஸ்ல அவன் வந்து கேம் எந்தெந்த ஏரியாஸ்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றான், அதாவது இந்த ஏரியால இருந்து வரவே வராதுப்பா அப்படிங்கிறதா எந்தெந்த ஏரியாஸ் வட்ட வருது. அப்ப எல்லாருமே ஒரு விஷயத்த கரெக்டா படிச்சு போட போறாங்கன்னா அதை நம்மளும் கரெக்டா போட்டுருக்கணும்ல. அப்பதானே மிச்ச கொஸ்டின்ஸ்ல நம்ம புஷ் பண்ண முடியும். அப்ப அதைத்தான் நம்ம பண்ணணும். அதுக்கு தான் ஸ்டாட்டிக்ல ஸ்ட்ராங் பண்ணணும். பிஒய்க்யூ லாஜிக் அனலைஸ் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் 2024 வந்து ஸ்டேட்மெண்ட் 1, 2 ஒன்று கொடுத்துருந்தாங்க. அவன் யூபிஎஸ்சி எப்படி தெளிவா அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃப்ரேம் பண்ணியிருக்கானா, வெனிசுவேலா மேட் ரேபிட் ரெக்கவரி and from its economic crisis and succeeded in preventing its citizens from migration, something related like that. அப்படி கொடுத்துருந்தான். இது எவ்வளோ கிளவரா ஃப்ரேம் பண்ணியிருக்கானா, எக்ஸாம் ஹாலில் வாட் வி வில் மிஸ்ல என்னன்னா, ரேபிட் ரெக்கவரி ஒரு கண்ட்ரி நடக்குது எக்கனாமிக் கிரைசிஸ்ல இருந்து, அதை கூட மன்னிச்சிடலாம். ஓகே, இட் சக்சீடட் இன் ப்ரிவென்டிங் இட்ஸ் சிட்டிசன்ஸ் ஃப்ரம் மைக்ரேஷன். அது எப்படி முடியும் ஒரு கண்ட்ரியால? அவன் சக்சீடட்னா என்ன மீன் பண்றான், நிப்பாட்டிட்டானா மொத்தமா? எப்படி நிப்பாட்ட முடியும்? அந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு கண்டுபிடிச்சாலே ஆன்சர் வந்துடும். அதுதான் வந்து இங்க அவ்வளவுதான். இதை வந்து நான் விஷன் ஐஏஎஸ் மேகசின்லயோ எதுலயோ போய் நான் படிக்க தேவையில்லையே. கரெக்டா? இந்த லாஜிக்கை தான் நான் வளர்த்துக்கணுங்கிறேன். இந்த லாஜிக் எப்படி வளர்த்துக்குவோம்? டெஸ்ட் சீரிஸ் பார்த்தா கிடையாது, பிஒய்க்யூ பார்த்து. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்ஸ், மல்டிபிள் ரிவிஷன்ஸ், பிஒய்க்யூ, ஒரு டெஸ்ட் சீரிஸ் ப்ரிஃபரபிளி போட்டு அதை வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி டைம் இதாக இருக்கட்டும் அந்த இதுக்கு ஃப்ரேம் பண்றதுக்கு அதை ஹெல்ப் பண்ணிக்கணும். எங்க ட்ராக்ல இருக்கீங்களா அப்படின்னு பாக்குறது, அவ்வளவுதான். ஸோ இதை பண்ணுங்க. வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பண்ணுங்க. நான் மெயின்ஸும் ஓரளவுக்கு சார். ஆமா, சிசெட் அதான் சார், சிம்பிளா வச்சுக்கிட்டு நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி விளையாடணும் சார். சார் சிசெட்ல நான் கத்துக்கிட்ட சொல்றேன். சிசெட்ல ஃபியர் தான் ஃபர்ஸ்ட் உங்களை வெளியே தள்ளும். உங்களை வெளியே தள்ளுச்சுன்னா அது ஃபியரா மட்டும்தான் இருக்கும். நீங்க ஃபியரை மட்டும் எடுத்துட்டு கான்ஃபிடென்ட். நான் ஒரு என்னோட ஒரு இது சொல்றேன் சார். 2023 எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருந்தேன். 1 hour முடிஞ்சிருச்சு. நான் எத்தனை கொஸ்டின் ஓஎம்ஆர்ல போய் கவுண்ட் பண்றேன். நான் 12 கொஸ்டின் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இன்னும் 1 hour தான் இருக்கேன் கையில, 12 கொஸ்டின் தான் மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து சுத்தி பாக்குறேன், எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. பேப்பர் டஃபா தான் இருக்குன்னு எனக்கு தெரியுது, பட் இருந்தாலும் ஒரு பயம், ஒருவேளை மற்றவங்களுக்குலாம் ஈஸியா இருக்கும், நம்மளுக்கு மட்டும் தான் டஃபா இருக்கா குவான்ஸ் அப்படின்னு. நான் வந்து ஃபர்ஸ்ட் குவான்ஸ் போனேன் அந்த வருஷம், அடுத்து தான் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ என்ன முடிவு பண்ணேன், ஓகேடா ரியாஸ், இந்த வருஷம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த 1 hour இருக்கு, 1 hour ஜிஎஸ் எப்படி பண்ணோன்னே தெரியல. அந்த வருஷம் சிசெட்டை எப்படியாவது கிளியர் பண்ணிடணும், என்ன பண்ணாலும் பரவாயில்ல. ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்கி யூபிஎஸ்சி எப்படிலாம் யோசிப்பான்னு பாரு. ஒரு பேராகிராஃபை ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க, பார்த்து அடி.
வர்றது ஆன்சர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் லென்த் அந்த 27 கொஸ்டினை எடுத்து அதுக்கடுத்து ஒரு 45 மினிட்ஸ்ல ஃபுல்லா பிஒய்க்யூ எல்லாம் நான் பார்த்தனால எனக்கு தெரிஞ்சிச்சு இது தப்பு, இது கேட்ச், இதுதான் கரெக்ட் அப்படின்னு டக்குன்னு போட்டேன். 25ல 24 கரெக்ட் வந்துச்சு. அது அப்படியே உள்ள தூக்கிட்டு போயிடுச்சு. அப்ப அந்த இடத்துல நான் பேனிக் ஆயிருந்தேன்னா, எனக்கு குவான்ஸே வரலையே, நான் இந்த வருஷம் அவ்வளவுதான், குவான்ஸ் மட்டும்தான் எல்லாரும் போடுறேன்னு சொல்றாங்களே, எனக்கு குவான்ஸே வரலையே அப்படின்னா முடிஞ்சிருச்சுல. அதுதான் சொல்றேன், நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி விளையாடணும். எங்கேயுமே பயப்படக்கூடாது. கான்ஃபிடென்ட்டா போய் பண்ணணும் எதை பண்ணாலும், அதுதான் முக்கியம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் தான் ராஜா, அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸோட ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ எதுனாலும் பரவாயில்ல, வாங்கடா பாத்துக்கலாம், அந்த மாதிரி போய் பண்ணணும். அதுதான் நான் கத்துக்கிட்டேன். ஆமா சார். ஆமா. ஸோ ஆக்சுவலி ஆமா ஆக்சுவலி நானுமே அதான் நினைச்சேன். எப்போதுமே எங்கேயாவது போறோம், இப்ப நான் முதல்ல அங்க தங்குறோம்னா அங்க இருக்கிறதுலே நம்ம மட்டும் தான் சின்ன பசங்களா இருப்போம். என்னன்னா எல்லாம் பல்கா இருக்காங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா சீனியர்ஸா மினிமம் 25, 26, 27 இப்படிதான் இருப்பாங்க. நம்ம 22, 23 இப்படி போறப்ப அவங்களோட கம்பீட் பண்ண முடியுமாங்கிற கேள்வி வரலாம். பட் நான் என்னைக்குமே வந்து அதை என்னை அஃபெக்ட் பண்ண விட்டதே இல்லைன்னு நான் போய் சொல்ல மாட்டேன். அப்பப்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. அதாவது ஐயோ முடியுமா, எல்லாம் பண்ணலாமா, ஏற்கனவே இன்டர்வியூ கேண்டிடேட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு. ஆனா எனக்கு நான் எப்பவுமே என்ன ஞாபகம் வச்சுக்கணும், அன்னைக்கு 3 மணி நேரம் யாரு கேம் நான் கரெக்டா விளையாடுறாங்களோ அவங்க தான் கிங்கு. நான் என்ன வேணும்னா நான் தான் விளையாட போறேன், அவ்வளவுதான். நீ என்னன்னாலும் கேள்வி கேளு, எனக்கு நான் எழுதுறதா ஆன்சர் கரெக்டா எழுதுவேன், டிமாண்டுக்கு அட்ரஸ் பண்ணுவேன். மெயின்ஸ்ல இப்படிதான் பண்ணேன். இன்டர்வியூக்கு போகும்போது என்னன்னா ஒரு டீப் பிரத் எடுத்துட்டு இன்னைக்கு நான் தான்டா இங்க ராஜா, வாங்கலாம் 5 பேர் எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனேன். அவ்வளவுதான். நம்ம வந்து கான்பிடென்ட்டா என்னைக்கு போய் ஒரு விஷயத்த பண்றோமோ அது கண்டிப்பா கிடைக்கும். அது எந்த வயசு இது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கான்பிடென்ட்டா போய் பண்றோமா அன்னைக்கு நம்ம பண்ணுவோம். மத்தவன் என்ன பண்ணா நம்மளுக்கு என்ன, பண்ணிட்டு போறான், நம்ம வேலையை பண்ணுவோம், அவ்வளவுதான். அது வந்து எப்படி எல்லாருக்கும் எக்ஸாம்பிள் முன்னாடியே ஓகே. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா மெயின்ஸுக்கு வந்து இப்போ எத்திக்ஸ் இதெல்லாம் எடுக்கும்போது எத்திக்ஸ் நோட்ஸ் வந்து நான் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக எடுத்தேன் அந்த வருஷம். எப்படின்னா ஒரு சிலபஸில் உள்ள 30 வேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஆட்டிடியூட், இன்டெகிரிட்டி, இம்பார்ஷன், இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஃபர்ஸ்ட் டெஃபனிஷன் நான் கிளியராக எழுதிக்கிட்டேன். எனக்கான டெஃபனிஷன் கூகுளோடதோ இன்ஸ்டியூட்டோடதோ கிடையாது. என்னோட கிளாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெஃபினேஷன் எழுதிட்டேன். டெஃபினேஷன் எழுதிட்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் உண்டான ஒரு பர்சனல் எக்ஸாம்பிள், ஒரு கண்ட்ரி லெவலில் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பெரியவங்க லைஃபோட அதுலேருந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்கீமு இந்த மாதிரிலாம் நிறைய எடுத்து வச்சுக்கேன். இதை என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு வார்த்தை அந்த பிஒய்க்யூலாம் பிரெயின் ஸ்டாம் பண்ணணும்னு சொல்றேன் இல்லையா, பிரெயின் ஸ்டாம் பண்ணும்போது அந்த இன்டெகிரிட்டி பற்றி எழுதும் போதோ அந்த கொஸ்டின்ஸ் வரும்போதோ இந்த எக்ஸாம்பிள் நான் லிங்க் பண்ணி என் மைண்ட்ல வந்து அந்த பாயிண்ட்ஸ் பிரெயின் ஸ்டாம் பண்ணுவேன். அப்போ என்ன ஆச்சுன்னா எங்கெங்கெல்லாம் எனக்கு அந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ண முடியுங்கிறது தெரிஞ்சிருச்சு என் மைண்டுக்கு. அந்தந்த வார்த்தையோட இது லிங்கா இருக்குல்ல, அப்போ எத்திக்ஸுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஜிஎஸ்க்குலாம் என்னன்னா டேட்டா, ஃபேக்ட் எல்லாத்தையும் சிலபஸ் வைஸ் நான் எடுத்து வச்சிருந்தேன் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம். ஹவவர் கொஸ்டின் டிமாண்ட் பண்ணலைன்னா நான் அதை யூஸே பண்ண மாட்டேன். எக்ஸாம்பிள் வேல்யூ அடிஷன் நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பண்ண தப்பு அதுதான். எக்ஸாம்பிள் வேல்யூ அடிஷன் தான் ஃபர்ஸ்ட், பாயிண்ட் தான் நெக்ஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு பாயிண்ட் மேல நான் ஃபோக்கஸே பண்ணல. நான் ஃபோக்கஸ் பண்ணது எல்லாமே வேல்யூ அடிஷன். அது தப்பு. வேல்யூ அடிஷன் எப்போ வரும், ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்கணும், அப்பதான் அடிஷன் பண்ண முடியும். வேல்யூ எப்போ வரும், பாயிண்ட்ஸ் நம்ம எவ்வளோ விரிவா அவனுக்கு நம்ம காட்டுறோம், அந்த விஷயத்த எவ்வளோக்கு எவ்வளோ மல்டி டைமென்ஷன்லாம் அவன்கிட்ட காட்டுறோம், அனலைஸ் பண்ணி காட்டணும், இதெல்லாம் இருக்குன்னு. அதுக்கு இடையில எங்கெங்கெல்லாம் ஆர்கானிக்கா எக்ஸாம்பிள்ஸ் வருதோ அங்க மட்டும் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணா போதும். ரொம்ப மெனக்கிட தேவையில்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். நம்ம போய் ஹால்ல வந்து ஞாபகம் வராது. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் அப்படி கேட்கு, நான் பேப்பர் படிக்க சொல்லுவேன், அவங்க என்கிட்ட கேட்கறது தான் திருப்பி கேட்பாங்க. அப்ப ஹால்ல மறந்துருச்சுன்னா நான் என்ன பண்றது, உங்களுக்கு ஹால்ல மறந்துருச்சா, ஹால்ல ஃபர்ஸ்ட் ஹால்ல எதுவும் ஞாபகம் இருக்காது, அதான் ஃபர்ஸ்ட் விஷயம். இல்ல அதுதான் வந்து உண்மை. ஆக்சுவலி என்னன்னா இப்ப சரி, இப்போ ஆல்டர்னேட்டிவ், இப்போ பேப்பர் படிக்கலன்னு வச்சுக்கோ, இப்போ நீங்க சொல்றீங்க மேகசின் படிக்கலாம்னு யாரோ சொல்றாங்கன்னு வச்சுக்கோ, அத்தனை டாபிக் படிப்போம், எல்லா ஃபேக்ட் எல்லா இதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு உறுதியா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதெல்லாம் அவன் கேள்வியா கேட்பான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் பேப்பரும், அத்தனை இது படிக்கிறோம், அதெல்லாம் ஞாபகம் வரும்னு சொல்ல முடியுமா? ஓகே. அது ஆமா சார், அது நான் வந்து அதுதான்
அதை ஓவர் திங்க் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணேன்னா பேப்பர்லாம் படிச்சுக்கிட்டு வரேன், இஷ்யூஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு எல்லாம் வருவேன். அது எல்லாமே என்ன ஆகுனா உங்க சப்கான்ஷியஸ் ஸ்டோர் ஆயிரும். என்ன நடக்குது என்னங்கிற ஒரு அவேர்னஸ் இருந்தா போறோம். இந்த எக்ஸாமுக்கு நாலேஜை விட அவேர்னஸ் தான். அவேர்னஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா கொஸ்டினை பார்க்கும்போது நம்ம அதை கிளாரிட்டியா படிச்சிருந்தோம் தெரிஞ்சிருந்தோம்னா மைண்ட் கண்டிப்பா உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும், இது தப்புடா, இது எங்கேயோ பார்த்துருக்க, இது தப்பு. அந்த ஒரு இன்ட்யூஷன் வரும். இன்ட்யூஷனை நம்பணும் ப்ரிலிம்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த டைம். இந்த மாதிரி இது நியூஸ் பேப்பர் வந்து உங்களுக்கு அப்படிதான் ஹெல்ப் பண்ணும். டைரக்டா இதெல்லாம் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லையாங்கிறத டிபேட்குள்ள நான் போனது கிடையாது அவ்வளவா. ஏன்னா எனக்கு அது தெரியல, அது எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும், நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது எல்லாமே. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு தான் அந்த பிவைக்யூ லாஜிக்கலா பார்க்கணும், எப்படிலாம் ஃப்ரேம் பண்றாங்க அதை பார்த்துட்டோம்னா அவன் இதே மாதிரி இந்த வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டாலும் நம்மளுக்கு தெரியும், இது இப்படிதான் அது இப்படிதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். அது வந்து எப்படின்னா இதை என்னால வார்த்தை கரெக்டா சொல்ல கன்வே பண்ண முடியல. பட் ஞாபகம் வச்சுக்கல ரெண்டாவது இருக்கு, சப்கான்சியஸ்ல இருக்கு. நம்மளுக்கு அந்த அனாலிசிஸ் அது உள்ள இருக்கும், மைண்டுக்குள்ள இருக்கும். அது நம்ம என்ன பண்ணோம்னா அதோட கொஸ்டின் அது கரெக்டா அதுக்கு ரிலேட்டடா பார்க்கும் பொழுது அது வந்து ஹிட் பண்ணும், ஓகே இதுதான் இது இல்லை அப்படின்னு. ஸோ அதுதான் நம்ம அந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பெருசா. ஸோ எக்கனாமிக்ஸ்க்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தான். ஸோ அதனால அவன் வந்து எனக்கு எக்கனாமிக்ஸ் பேசிக்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லி தந்தான் ஒரு தடவை. அதுக்கடுத்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா சங்கர் கணேஷ் புக்கு வாட் இஸ் வாட், அதுக்கான ஒரு புக்கு 100 பேஜ் தான் இருக்கும். ஸோ எனக்கு கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சிருச்சு. 12th 11th என்சிஆர்டி வந்து அந்த கைடு மாதிரி ஒன்று வச்சிருந்தேன் என் ஃப்ரெண்டு. ஸோ அதை படிச்சு கான்செப்ட்ஸ் புரிஞ்சிருச்சு. கான்செப்ட்ஸ் புரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அதே போட்டு இது பண்ணாமல் இப்போ நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வாட் இஸ் வாட்னு பார்த்தாலே எனக்கு கான்செப்ட்ஸ் ஞாபகம் வந்துடும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இதை என் ரிவிஷன் மெட்டீரியலாக வச்சுக்கிட்டேன் சங்கர் கணேஷை. அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அவ்வளோதான் என்னோடது. நான் சிம்பிளாக வச்சுக்கிட்டேன் சங்கர் கணேஷ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அவ்வளோதான் போயிட்டேன், வேற எதுவும் பெருசாக போகல. ரமேஷ் சிங் இதெல்லாம் சொல்லுவாங்க, இதுவே போதுமே, இது படிச்சாலே பாஸ் பண்ண முடியுது, அது எதுக்கு படிக்கணும்? சொல்லுங்க. ஓகே ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் அட்டம் 2026 கொடுக்குறீங்க, இப்போலேருந்து படிக்கிறது அப்படின்னா எப்படி போடணும் அப்படிங்கிறீங்க. ஓகே நான் ரிக்ரெட் பண்ண, அதாவது பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா நான் வந்து ப்ரிலிம்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே, அந்த வருஷத்துல ப்ரிலிம்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே ஆப்ஷனல்லையோ எத்திக்ஸ்லையோ கொஞ்சம் ஒரு எஃபர்ட் போட்டு நோட் மேக்கிங், ஸோ கொஞ்சம் இதெல்லாம் ரெடியாக வச்சிருக்கணும்னு நான் நினச்சேன். ஏன்னா நான் அது பண்ணலை, அதை நான் பண்ணாமல் விட்டேன். எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி கைடன்ஸ்லாம் எனக்கு கிடைச்சனால நான் ஸ்ட்ராட்டஜிக்காக மூவ் பண்ணனால எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, பட் அது எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ராட்டஜி. ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் பண்ணணுங்கிறது எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் வந்து நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா இப்போ அந்த டைம் இருக்கும்போதே ஆப்ஷனல்ல நீங்கள் ஃபுல் ஆப்ஷனல் கவர் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, இட் லைக் 60% 70 ஒரு பேப்பர் கவர் பண்ணா கூட போதும் என்கிட்ட கேட்டிங்கன்னா. ஃபர்ஸ்ட் பேப்பர், ஏன்னா செகண்ட் பேப்பர் நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம், அதுல இருந்து பில்ட் பண்ற ஆரம்பிக்கிறதானே, அது பில்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேப்பர் கூட கொஞ்சம் கான்செப்ஷுவலாக கிளாரிட்டியா கவர் பண்ணி என்ன இந்த ஆப்ஷனோட டிமாண்ட் என்ன இதெல்லாம் கற்று வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆன்சர் ரைட்டிங் முடிஞ்சா ஆன்சர் ரைட்டிங் பண்ணி நல்ல மென்டார்கிட்ட கைடு வாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்ஷனலுக்கு நல்ல மென்டார் வந்து கண்டிப்பா தேவை. யாராவது ஒருத்தர் வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட கைடன்ஸ் இருக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷனால கண்டிப்பா தேவை. ஸோ அது ஒன்று முக்கியமாக வச்சுக்கோங்க. மற்ற எத்திக்ஸுக்கும் ஓரளவுக்கு, எத்திக்ஸ்லாம் எங்கன்னா எங்கேயுமே போக தேவையில்லை, சிலபஸ் அவ்வளோதான். எத்திக்ஸ் வந்து டோட்டலி சிலபஸ். நீங்கள் கொஸ்டின் எடுத்து பார்த்தா கூட தெரியும், எத்திக்ஸ்ல உள்ள அந்த சிலபஸ்ல உள்ள கொஸ்டின் அந்த வார்த்தை இல்லாமல் எந்த கொஸ்டினுமே இருக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ சிலபஸை வச்சு நோட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டா நல்லது. என்கிட்ட கேட்டிங்கன்னா பேஸ் நோட்ஸ் கூட எடுத்து வச்சுக்கிட்டா நல்லது. ஸோ வேற வந்து எஸ்ஏக்கு வந்து ரொம்ப மெனக்கெட தேவையில்லை. எஸ்ஏக்கு நம்மளுக்கு ஏற்கனவே எல்லா நாலேஜ் எல்லாமே இருக்கு. எஸ்ஏ வந்து என்னன்னா இட்ஸ் அபவுட் ஸ்கில். ஜஸ்ட் ஒரு படம் ஓட்டுற மாதிரி சார் தான் எனக்கு சொல்லி தந்தாங்க. அது இப்போ ஒரு படம் பார்க்குறோன்னா எப்படி நல்ல ஒரு இன்ட்ரோ கொடுத்தா நம்மளுக்கு உட்கார தோணும், நல்லா அப்படியே ஒரு கோர்வையா எடுத்துட்டு போனாங்கன்னா இன்னும் உட்காந்துருக்க தோணும். கிளைமேக்ஸ் நல்லபடியா போய் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு படம் முடிஞ்ச ஃபீல் வரும். அப்படி வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா நல்ல மார்க் போட போறான்னு அர்த்தம். படம் வந்து நல்லா இல்லை அப்படின்னா என்னடா கிளைமேக்ஸ் இது, இல்லை என்ன இன்ட்ரோவே நல்லா இல்லையே அப்படி இருந்துச்சுன்னா மார்க் நல்லா வராதுன்னு அர்த்தம். இந்த படம் எடுக்கிறதுலயே எந்திரன் மாதிரி அந்த மாதிரி பிரம்மாண்டமா தான் எடுக்கணுமா, அது கிடையாது. நம்ம வந்து ரொம்ப சட்டிலா, ரொம்ப நான்லாம் வந்து இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளா எழுதினேன். ஃபஹத் ஃபாசில் பத்தி எழுதினேன் எஸ்ஏல, மனு பக்கர் எழுதினேன். ஓகே. ஸோ இப்போ நான் ஹாப்பினஸ் இஸ் நாட் த டெஸ்டினேஷன் பட் இட் இஸ் த பாத், அந்த மாதிரி அந்த தான் நான் சூஸ் பண்ணேன். எனக்கு எக்ஸாம்பிள் உட்காந்துட்டு எனக்கு டக்குன்னு ஞாபகம் என்னன்னா அந்த த பக்கெட் லிஸ்ட்னு ஒரு படம் பார்த்தேன்.
நான் ஒரு மூவி பார்த்தேன். ஸோ அது பக்கெட் லிஸ்ட்டுங்கிற மூவி நான் வந்து அப்படியே ஆரம்பித்தேன். ரீசென்ட்லி ஐ saw a மூவி கால்டு த பக்கெட் லிஸ்ட். ஸோ அதில் வந்து ப்ரொட்டகானிஸ்ட் 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேருமே யாருன்னா, ஒரு 70 வயசு மிக்க 2 தாத்தா. 2 பேருமே டெர்மினல் ஸ்டேஜ் கேன்சர் இருக்கு. 3 மாசத்துல இது 3 மாசம் தான் அவங்க வாழ்றதுக்கு இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அவங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்குறாங்க. ஒருத்தர் வந்து இவரோட ஃப்ரெண்ட்ட கேட்குறாரு, டேய் நம்ம ஹாப்பியா இருக்குமா இல்லையா, சந்தோஷமா இருக்குமா இல்லையா, ஹாப்பினஸ் நோக்கி ஓடணுமா இல்லையா, இல்லை இந்த 3 மாசம் இருக்கு, அப்போ ஹாப்பினஸ் நோக்கி ஓடலாம்ல, என்ன பண்ணலாம் அப்படிலாம் ஒரு கான்வர்சேஷன் வரும். அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்ல வருவார்னா, நீ வந்து அதை தேடுற, ஹாப்பினஸை தேடுற, அது அங்க இல்ல, இப்போ நீ கடந்து வந்தல்ல, இதுல தான் இதுதான் வந்து உன்னோட ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவார். ஸோ இது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இதை நான் என்ன பண்ணேன்னா அப்படியே எஸ்ஏல ஒரு இன்ட்ரோவை போட்டேன், ஆர்கானிக்காக போட்டு ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு போனேன். அப்புறம் அந்த மனு பக்கர் வந்து ஒரு இன்டர்வியூலயோ இதுலயோ பேசும்போது, அவங்க அந்த சின்ன வயசுலயே இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டீங்க, ஒலிம்பிக் மெடல் இதெல்லாம், உங்களுக்கு கஷ்டமா இல்லையா, நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா இல்லையா அப்படிலாம் கேட்கும்போது, அதே மாதிரி ரிசல்ட்டை நினைச்சு பயப்படுவீங்களா இப்போ சுடுறதுக்கு முன்னாடி அப்படிலாம் கேட்கும்போது, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் வந்து என் சந்தோஷத்தை வந்து ரிசல்ட்டோட இது சேர்த்து வச்சு பார்க்க மாட்டேன் எப்போதுமே. என்னோட ஹாப்பினஸ் என்னன்னா, நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், நான் ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இருப்பேன். இப்படி இருந்து ஷூட் பண்ணணும்னா அது என்ன ப்ராசஸ் பண்ண போறேனோ, என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் பண்ணுவேன். அதில் தான் என்னோட ஹாப்பினஸ் இருக்கு. நான் ரிசல்ட் என்னோட ஹாப்பினஸ் வந்து டை அப் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் எனக்கு ரிலேட்டபிளா இருந்துச்சு. ஸோ இதையுமே நான் ஒரு இடத்துல எஸ்ஐல யூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணேன். இப்போ 2வது எஸ்ஐ என்ன பண்ணேன்னா, சோஷியல் மீடியா அந்த ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் பற்றி வந்து அதில் வரும்போது, இதில் எனக்கு வந்து தி ஆங்ஷியஸ் ஜென்ரேஷன் அப்படின்னு ஒரு புக்கு நான் வாசித்தேன் சார். ஸோ அது வந்து எனக்கு டக்குன்னு அப்போ தான் நான் வாசித்தேன், மெயின்ஸுக்கு முன்னாடி தான் வாசித்தேன். இதெல்லாம் நான் நோட்ஸ் மாதிரிலாம் எடுத்து வைக்கல, வாசித்தேன், நல்லா இருக்கே, கரெக்டாக ரிலேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் ஆங்ஷியஸ் ஜென்ரேஷனுங்கிற புக்கில் ஆத்தர் இப்படிலாம் சொல்லுவாருங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஆர்கானிக்காக போச்சு. அப்புறம் நான் இதெல்லாம் எழுதினேன். ஃபஹத் ஃபாசில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது, அவர் சோஷியல் மீடியா, அவர் அந்த ஏடிஹெச்டி டிசார்டர் அவருக்கு ஏதோ இருக்குது, அதை பற்றி பேசுவார். ஏதோன்னு சொல்லும்போது சோஷியல் மீடியா அதை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். ஸோ அதையுமே நான் வந்து இங்கே வந்து எங்கே தேவைப்படுச்சோ அங்கே அப்படியே லிங்க் பண்ணி அந்த மாதிரி எழுதினேன். ஸோ அதுதான் இப்போ இந்த மாதிரி எக்ஸாம்பிள், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம லைஃப் பார்க்குறோம்ல, எல்லா இடத்துலையும் பார்க்குறோம், நம்ம இது பண்ணுறோம், பேசுகிறோம், அதை எடுத்து அப்படியே ஆர்கானிக்காக போட்டு சிம்பிள், நான் வந்து ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் எழுதுனேன். எனக்கு இங்கிலீஷ் பெருசாக அந்த ப்ரொஃபிஷியன்சி அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப சிம்பிளாக எழுதுனேன், நல்ல மார்க் வந்துச்சு. ஸோ அதான் எஸ்ஏ வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும், படம் மாதிரி நீட்டாக ஃப்ளோவில் யார் வந்து கொடுக்குறாங்களோ அவ்வளோதான், அதான் எஸ்ஏ. அதனால் அதுக்கு வந்து ரொம்ப போட்டு நம்ம எப்போ ரொம்ப வந்து அதை ஓவர் டூ பண்ண ட்ரை பண்ணுறோமோ அப்போ பேக் ஃபயர் ஆகும். ரொம்ப நிதானமாக இதுதான் எஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இது பண்ணால் அது ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆக்சுவலா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய பண்ணணும், கண்டிப்பா இன்னும் நிறைய பண்ணணும். நீங்களும் எனக்கு தெரிஞ்சு யூ ஷுட், ஏன்னா ஐ saw him as a very young. நான் ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்ட கேள்வி தெரியுமா, இந்த 21 நிஜமாவே 21 அப்படின்னு தான் நான் கேட்டேன். 21ல ஐ saw, அதான் ஃபர்ஸ்ட் அந்த ப்ரிலிம்ஸ். ஸோ நான் யோசிப்பேன் 21 அதுல இவ்வளோ படிச்சாச்சா, பட் ஆனா பாசிபிள். That's him actually. So you guys also have to இது நம்ம இது பண்ணிருச்சு. ஓகேவா, நான் கொஞ்ச நேரம் நீங்க பிரேக் எடுக்கோ. இல்ல அது இட் வாஸ் நாட் அ பிளான்ட் திங். நானே அதான் நான் பிளான் பண்ணி தான் ஏதாவது கொஸ்டின். ஆக்சுவலா ஹியஸ் சும்மா வந்து யூஸ்வலா சாரி ஜென்ரலா ஐ தாட் ஆஃப் மீட்டிங் ஹிம். ஆக்சுவலாக 3:30 to 4:30 தான் நான் வச்சேன், பட் அவங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால சரி உங்ககிட்ட அப்படியே பேச விட்டுடலாம். புரிஞ்சிருச்சா? சிசாட்டை பார்த்து பயப்படாதீங்க, ஓகேவா? சிசாட்டுன்னு இவரும் வந்து இந்த பேக்ரவுண்ட் இல்லை, இன்ஜினியரிங் இல்லை. அண்ட் 21ல நான் தான் திருப்பியும் யூ ஆர் 21 நான் திருப்பி 21 ஃபர்ஸ்ட் தடவை நான் பார்க்கும்போது அவர் வந்து நான் ஆன்லைனில் தானே எடுத்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் ஆன்லைனில் தான் எடுத்துருந்தேன். அப்போ அந்த பேட்ச்ல தான் இருந்தார். அப்புறம் பார்த்தா ஆன்லைனில் அக்யூமென்னு சிங்ஷாங்கு. அப்புறம் பார்த்தா ஒரு நாள் ஹி கேம் இங்கே வந்துட்டு நான் ஆரம்பிச்ச அப்புறம் நான் கேட்டேன் 21 அப்போனா காலேஜ் இப்போ தானே முடிச்சிருக்கணும், எப்படி அப்படின்னு நானும் திருப்பி கேட்டிருந்தேன். சார் நிஜமாவே நான் 21. பட் ஆனால் தென் ஹி ரோட் கார்த்திக். ஓகே நேம் கார்த்திக்னா அவர் நம்ம கார்த்திக் தானே? ஓகே. ஸோ அப்புறம் ஹீ ஹேஸ் நவ் கிளியர். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட், யூனோ இட்ஸ் வெரி சிம்பிள் எக்ஸாம்.
அதை காம்ப்ளிகேட் பண்ணனா காம்ப்ளிகேட் ஆகிடும். இப்போ அது புரிஞ்சுதா? ஆக்சுவலாக இதுதான் நான் மீன் பண்ணேன். யூனோ நம்ம அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். அந்த அந்த ஒரு புக் இருக்கும் எக்கனாமிக்ஸ்க்குலாம், நானே சொல்லிடுறேன். இப்போ நாளைக்கு ஹீ இஸ் கோயிங் டு கம், அவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் அவரோட ப்ரெரோகேட்டிவ். அவர் என்ன நடத்துறாரோ நாளைக்கு எக்கனாமிக்ஸ் அது அவர் சொல்லட்டும். சங்கர் கணேஷ்னு ஒரு புக் இருக்கு வேணா, அது அதுதான் அவரும் சொன்னார், நானும் அதுதான். ஓகேவா? சங்கர் கணேஷ் நியூஸ் பேப்பர் படிக்கணும். அது படிச்சாலே போதுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் சொல்லி கொடுக்குறேன். எக்கனாமிக் சர்வேலாம் நான் சொல்லி கொடுக்குறேன். அதெல்லாம் பயப்படாதீங்க. அதுல நிறைய பயந்து 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 தான் எக்ஸாமே மிஸ் ஆயிடுது.